புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு காரில் மது பாட்டில்களை கடத்தியவர் சிக்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் பாபு என்பவர் புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்தபோது திருக்கனூர் பகுதியில் சிக்கினார். மேலும் அவரிடமிருந்த 70,000 ரூபாய் மதிப்புள்ள 128 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை புழல் மத்திய சிறையில் செல்போன், கஞ்சா உள்ளிட்டவை பிடிபட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. புழல் மத்திய சிறையில் தூய்மை பணியின் போது கண்காணிப்பு கோபுரம் அருகில் கேட்பாரற்று கிடந்த ஒரு செல்போன், 39 கிராம் கஞ்சா, ஹான்ஸ், பீடி போன்றவை சிக்கியது. இதை அறிந்த பொதுமக்கள் தீய சக்தி திமுக ஆட்சியில் சிறைக்கூடங்கள் எல்லாம் போதைக் கூடங்களாக மாறி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மினி சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதிய தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்ற மினி சரக்கு வாகனத்தில் தடை செய்யப்பட்ட 1 டன் குட்கா, பான் மசாலா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. விசாரணையில் ஓட்டுநர் பாபர் என்பவர் கர்நாடகாவில் இருந்து போதைப் பொருட்களை கொண்டு வருவதும் தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.